காட்டல. ஓகே, இப்போ ப்ரூவ் தட் சைன் இந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்களா, அப்போ மேக்ஸிமம் இந்த பார்ட்டை வந்து இந்த பார்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ண முடியும் பார்க்கலாம். சரிங்களா? அப்போ இது என்ன பண்ணலாம், எல்ஹெச்எஸ் எடுங்க. எல்ஹெச்எஸ் எடுத்து என்ன எல்ஹெச்எஸ் எடுத்தா காசே வந்து அப்படியே எடுங்க, அப்புறம் நம்ம யோசிக்கலாம். ஓகே சார். காஸ் ஏ பிளஸ் சைன் ஏ மைனஸ். சரி, இதுலேருந்து என்ன பண்ணலாம்னா, நம்மளுக்கு கொசிக்கன் வேணும்னா ரெண்டுக்கும் சைனை வந்து காமனாக வெளியெடுங்க. ரெண்டுக்கும் சைன் காமனாக வெளியெடுத்தா எல்லாத்துக்கும் இது என்ன சொன்னால் கைன் காமனாக இது ஓவரால் டைம் நியூமரேட்டர் தனியாக இது ஓவராலாக சைன் காமனாக எடுங்க, டினாமினேட்டர் சைன் காமனாக ஓவராலாக எடுங்க. அப்போ என்ன கிடைக்கும், சைன் ஏ நியூமரேட்டர் வெளியே எடுத்துட்டேன். அப்போ எல்லா ஆகும் டிவைட் ஆகும். அப்போ காஸ் ஏ டிவைடட் பை சைன் ஏ மைனஸ் sin a divided by ஏன் சார் டிவைடட் பை sin a பண்றோம்? நம்மளுக்கு என்ன ப்ரூஃப் வேணும்டாங்க, இங்க பாருங்க கொசிக்கன் காட்ல தான் வேணும். அப்ப இந்த கான்செப்ட் நீங்க வெளியே எடுக்கும்போது நல்லா பாத்துக்கோ, சைனை வெளியே எடுக்கும்போது என்ன ஆகும், காஸ் பை சைன் என்ன காட்டு நேருமா, அதே மாதிரி 1 பை சைன் என்ன 1 பை சைன் வந்து கொசிக்கன் ஆகும். அந்த ஐடியாக்காக நாம எப்பயுமே என்ன சொல்றேன், இங்க ப்ரூவ் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடு என்ன வேணுமோ அந்த டேர்மை லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கன்வெர்ட் பண்ண பார்க்கணும். சரிங்களா? அதான் சரிங்களா? அப்ப அதை கன்வெர்ட் பண்ணதை ட்ரை பண்றேன், பார்க்கலாம் என்ன நடக்குது. வருமா தெரியாது, நான் ட்ரை பண்றேன். இப்போ என்னாச்சு சார்? ஆனா சார் சைனை வந்து நம்ம காமனா வெளிய எடுக்கிறோம்ல சார்? காமனா வெளிய எடுக்கலாம், இல்ல ஒவ்வொரு டைமும் சைன் காசும் செப்பரேட்டா டிவைட் பண்ணி போடலாம். சொல்லு என்ன வேணும் சொல்லு, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், சொல்லுமா சார். ஆனா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து சைன்னால பண்ணாதான் நமக்கு வந்து இது கிடைக்கும்ங்கறகாட்டி பண்றோம் சார் நம்ம. ஆமா, எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரே கான்செப்ட் கிடையாது. நம்மளுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்டெப்பை நான் இன்வால்வ் பண்றேன். மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை சைன் ஏ இன் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். என்ஆர்னா நியூமரேட்டர், டிஆர்னா டினாமினேட்டர். மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை சைன் ஏ. அப்போ மல்டிப்ளை பண்ணுற டைம் வந்து இங்கே வச்சுக்கிறேன், டிவைட் பண்ணுற டைம் உள்ள கொடுக்குறேன். இது நியூமரேட்டர் முடிஞ்சது. இதே டினாமினேட்டர் சொல்லுமா, டினாமினேட்டர் என்ன ஆகுது, சைன் ஏ வெளியே வச்சுக்கிறேன், ஒவ்வொரு டைம் மார்க் பண்ணுது cos a by sin a minus plus sin a by sin a minus 1 by sin a minus 1 by sin. இப்போ என்னாச்சு, sin a கட் ஆயிடுச்சு. இது என்ன ஆகும், cot a minus 1 plus cosecant a divided by, again இங்க என்ன கிடைக்கும், cot a plus 1 minus cosecant a. கரெக்டாமா சார்? நம்ம அந்த சைனே ஓகே 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 சார், ஓகே சார். அப்போ என்னாச்சு, இது ஒரு ஆர்டர் பண்ணிடுங்க, cot a plus cosecant a minus 1 divided by cot a minus cosecant a plus 1. சரியாமா? என்ன டவுட் இருக்கு இந்த ஸ்டெப்ல? ஒரே நிமிஷம் சார். காட் இல்ல சார், எந்த டவுட் இல்லைங்க சார். பண்ணிட்டேன். இப்போ மேபி இந்த ஒன்றை சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். ஒன்றுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன், நிறைய ஃபார்முலா இருக்குது. இங்கே நம்மளோட ஐடென்டி ஃபார்முலா என்னன்னா கொசிகன் ஸ்கொயர் ஏ மைனஸ் காட் ஸ்கொயர் ஏ ஐடென்டி ஃபார்முலா. அந்த ஒன்று ஃபஸ்ட்டு நான் நியூமரேட்டர் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன், ரிசல்ட் வருதா செக் பண்ணுறேன். அப்படி வரலைன்னா நான் டினாமினேட்டர் அடுத்து சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாத ரிசல்ட் வருமானு, அதனால் வந்துட்டு நான் நியூமரேட்டர் அந்த நியூமரேட்டர் இருக்கிற ஒன்றுக்கு மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். சொல்லுங்க. ஓகே சார். அந்த ஒன்றை சேஞ்ச் பண்ண என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். சார் மைனஸ் கொசிக் ஸ்கொயர் காட் ஏ பிளஸ் கொசிக் ஏ மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் ஏ மைனஸ் காட் ஸ்கொயர் ஏ. இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். டிவைடட் பை காட் ஏ மைனஸ் கொசிகன் ஏ பிளஸ் 1. கரெக்டாமா? ஓகேங்க சார். இப்போ இந்த ஸ்டெப்பில் என்ன நடக்குதுன்னா, இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி. சரி நடக்குது.
ஓகே சார். சொல்லுங்க. காட் ஏ பிளஸ் கொசிகன் ஏ. இது ஒரு பேர். மைனஸ் இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வந்து ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பி எழுதலாம். அப்போ என்ன ஆகும்? கொசிகன் கொசிக்கு மைனஸ் காட் ஏ இன்ட்டு கொசிக் ஏ பிளஸ் காட் ஏ. கரெக்டாக என்ன? ஆ சார். ஓவரால் டிவைடட் பை என்ன கிடைக்கும்? காட் ஏ மைனஸ் கொசிக்கு ப்ளஸ் 1. சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்றாங்கன்னு? ரெண்டுக்கு காமனா என்ன இருக்குது? இந்த டேம் ரெண்டுக்கு காமனா இருக்கு பாருங்க. இந்த டேம் ரெண்டுக்கு காமனா இருக்கு. அப்ப என்னாச்சு? காட் ஏ பிளஸ் கொசிக் ஏ வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துட்டு என்ன கிடைக்கும்? இந்த வெளியே எடுத்துட்டா இந்த இடத்துல வந்து ஒன்றுன்னு வரும். கரெக்டுங்களா? அப்போ 1 மைனஸ் கொசிகன் ஏ மைனஸ் காட் ஏ டிவைடட் பை காட் ஏ மைனஸ் கொசிகன் ஏ ப்ளஸ் 1. இந்த ஸ்டெப் என்ன டவுட் இருக்குது? இந்த ஸ்டெப் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இது ரெண்டையும் காமனாக வெளியே எடுத்தாச்சு. வெளியே எடுக்கும் போது இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? 1ன்னு வரும். அப்போ மீதி இருக்கிற டேம் இங்கே இருக்குது. கரெக்டுங்களா? இந்த ஸ்டெப் புரியுதா? ஓகே சார். போட்டீங்கன்னா ப்ராப்ளத்தோட ஆன்சர் வந்துருச்சு. அவ்வளோதான். ஓகே சார். டவுட் இருக்குதுன்னா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லைன்னா அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணுறேன். ஓகே சார். அப்போ கொசிக்கின் ஏ வந்துருச்சுங்களா? அந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன ஆகும்? 1 மைனஸ் கொசிக்கின் ஏ ப்ளஸ் காட் ஏ டிவைடட் பை இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுங்க. இதே ஃபார்மேட்டுக்கு எழுதுங்க. 1க்கு வந்து ப்ளஸ் சைன் தான் இருக்குது. அப்போ முன்னாடி கொண்டு வந்துங்க 1 மைனஸ் கொசிக்கின் ஏ தானே? அப்போ மைனஸ் கொசிக்கின் ஏ ப்ளஸ் காட் ஏ தானே? காட்டுக்கு வந்து ப்ளஸ் சைன் தானே? அப்போ ப்ளஸ் ஆ. அப்போ பாருங்க, ரெண்டு சேம் டேம் தானே? அப்போ இந்த டேமும் கட் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு வந்த ரிசல்ட் என்ன கிடைக்குது? காட் ஏ ப்ளஸ் கொசிகன் ஏ. அப்போ ஈக்குவல் என்ன கிடைக்குது? ஆர்ஹெச்எஸ் ப்ளஸ் ஈக்குவல் என்ன? அப்போ பாருங்க, எந்த ஸ்டெப் உங்களுக்கு கஷ்டமோ அந்த ஸ்டெப் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் வரும். சரியாம்மா? ஓகே சார். எந்த ஸ்டெப் வேணும் பாருங்க, ஒரு நோட் பண்ணிக்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். சம்டைம்ஸ் வந்து 5 மார்க்கில் கூட கேட்பாங்க, இல்லை 4 மார்க்லையும் கேட்பாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து